வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி பார்க்கலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெண்பா குட்டி திடீர்னு என்னமோ தெரியல ரேணுகா ரூம்ல போய் விளையாடணும்னு சொல்லிட்டு பொம்மையெல்லாம் எடுத்து கொண்டுட்டு போயிட்டு ரேணுகா ரூம்ல வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஏ ஸ்னேகா, ஏன் ஸ்கூலுக்கு போகல நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை பார்த்து சத்தம் போட்டுட்டு அந்த பொம்மையை அடிச்சு தள்ளி விட்டுறாங்க கீழே. ரேணுகா யோசிக்கிறாங்க, இவ ஏன் இந்த மாதிரிலாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அந்த பொம்மையை கீழே விழுந்த பொம்மையை எடுக்கிறதுக்காக வெண்பா குட்டி என்ன செய்யறாங்க, தேடி அவங்க வச்சிருக்க போனை நைஸா அவங்க பீரோவுக்கு அடியில ரேணுகா மறைச்சு வச்சிருந்த போனையும் நைஸா எடுத்துக்கிட்டு ஓடி போய் மல்லியம்மாட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மல்லியம்மான்னு கூப்பிட்டுட்டு அந்த போனை எடுத்துட்டு போய் மல்லியம்மாட்ட கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு மனோகர் சாரு ஒரு பேனாவை எடுத்து அதுல கேமரா செட் பண்ணி, இனிமே உன் மண்டவாளம்லாம் தண்டவாளத்துல ஏற போகுது, இனிமே ஜாக்கிரதையா இருந்துக்க ரேணுகா, நீ இனிமே தான் மாட்ட போற அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே தனக்குள்ளேயே பேசிக்கிட்டே என்ன செய்யறாங்க, அந்த பேனாவை எடுத்துட்டு போய் ஒரு டேபிள் மேல பேனாவா வச்சிடுறாங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு கதிரேசன் சாரு தான் பொண்ணு நிஷாவை பாக்குறதுக்காக நிஷா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப நிஷா சொல்றாங்க, வாங்கப்பா, உங்களுக்கு எப்படி இங்க வழி தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு பெரிய பொண்ணும் இன்னொரு புது பொண்ணும் கிடைச்சிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு இங்க வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சாரை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து ஆளுக்கு ஒரு பிளான் பண்ணி ரேணுகாவை எப்படியும் மனநல பாதிக்கப்படல அப்படின்னு சொல்லி உண்மையை கண்டுபிடிக்கலான்னு எல்லாரும் பிளான் பண்ணி பாக்குறாங்க. ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. கடைசியாக மனோகர் சாரே ஒரு பேனால கேமராவை செட் பண்ணி வச்சிருக்காரு. அதுலயாவது ரேணுகா எதுலயாவது மாட்டுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்த அடுத்து வர எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.